ஹாய் ஹலோ ஸோ அகெயின் நான் தான் பிரணவா. ஸோ இங்கிலீஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சரியா? ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ன்றது ரொம்ப ஈஸியான டாபிக். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? மற்றதெல்லாம் என்னென்னா ரூல்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம நிறைய டாபிக் பார்த்துருக்கோம். ஏற்கனவே 2 டாபிக் முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக என்ன ஏதுன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரூல்ஸ்க்கே போகணும். சரியா? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்றது டைரெக்டாக ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. சரியா? ஷார்ட்கட்ஸ் இருக்குது, ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. இதை பார்த்தாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு பார்த்த உடனே ஒரு சென்டென்ஸில் உங்களால் எரர் எங்கே இருக்குது என்ன எரர் அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பாட் த எரர்லையும் கேட்கலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் கேட்கலாம், இல்லை ஃபில்லர்ஸ்லேயும் கேட்கலாம். சரியா? எதில் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதில் ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை பற்றி மட்டும்தான் டீட்டெயிலாக பார்க்க போகும். சரியா? ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 10 கொஷின்ஸ் ஸ்பாட் த எரரில் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 4 to 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். வெறும் இந்த டாப்பிக்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி கூட 4 to 5 கொஷின்ஸ் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அவ்வளோ ஈஸியான டாபிக். ஓகே. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குல்ல அதுவும் வேர்ப் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி வேர்ப் இருக்கணும். சரியா? சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரி பண்ணணும் அப்படின்றாங்க. சரியா? அதாவது என்னென்னா அவங்க 2 பேருக்கு உள்ளே இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு தான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுன்னு மெயினாகவே சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போது அவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. சரியா? நான் இந்த ஃபார்மில் வரும்போது நீ அந்த ஃபார்ம் வந்துக்கோ, நீ அந்த ஃபார்மில் வரும்போது நான் இந்த ஃபார்மில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம ரொம்ப கதை பேசிகிட்டு இருக்கிறதுனா டைரக்டாக டாபிக் போகலாம். ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். விக்னேஷ் அண்ட் பரணி is/are friends. ஜென்ரலாக நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? விக்னேஷ் அண்ட் பரணி is/are friends. என்ன ரூல்ஸ்ன்றதை நான் தனியாக எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். விக்னேஷ் அண்ட் பரணி is/are friends. என்ன போடுவீங்க? ஆப்வியஸ்லி என்ன போடுவீங்க? ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தானே போடுவீங்க. ஸோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட். ஓகே. ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான் கரெக்ட். அதாவது இதோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நவுன் ஒரு நவுன் இருக்குது, அதோட அண்டன்ற ஒரு வேர்டை இன்னொரு நவுனால் சேர்க்கணும். சரியா? இப்போ 2 நவுன் இருக்குது, அதை அண்டால சேர்க்கும் போது ஃபாலோயிங் வேர்ப் எதில் இருக்கணும்னா வேர்ப் வந்து ப்ளூரலாக இருக்கணும். அதுதானே நார்மல் டாபிக், அதானே நார்மல் ஜென்ரல் கான்செப்ட். அதுதானே 2 நவுன் இருக்குது அப்படின்னா 2 நவுனையும் அண்டால ஜாயின் பண்ணுறேன். சரியா? 2 நவுன் இருக்குது, அந்த 2 நவுனையும் நான் அண்டால ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் என்னவா இருக்கணும்? ப்ளூரலாக இருக்கணும். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்ன்றது ஒரு நவுன், பரணி அப்படின்றது இன்னொரு நவுன். ஸோ அந்த 2 நவுனுக்கும் எதை வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்? அண்டுன்ற ஒரு வேர்டு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 2 நவுனை அண்டால ஜாயின் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணியிருக்கிற வேர்ப் எதுவாக இருக்கணும்? ப்ளூரலாக இருக்கணும். சரியா? ஸோ வேர்ப் பற்றி நான் யூஸ்வலாக இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே 2 கிளாஸ்லையும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸ்லையும் சொல்கிறேன். ஸோ வேர்ப் அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். வேர்ப் அப்படின்னா என்னது? வேர்ப் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஓகே. ஒரு ஆக்ஷன் வேர்டை தான் என்ன சொல்லுவோம்? வேர்புன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ஆக்ஷன் வேர்டை தான் என்ன சொல்லுவோம்? வேர்புன்னு சொல்லுவோம். சரியா? யூஸ்வலாக ஒரு வேர்டை சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக ஒரு வேர்டை சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எஸ் இல்லைனா ஐஎஸ் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? யூஸ்வலாக ஒரு வேர்டை சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா எஸ் இல்லைனா இஎஸ் இல்லைனா ஐஎஸ் ஆட் பண்ணுவோம். சரியா? யூஸ்வலுக்கு ஆப்போசிட் தான் வேர்ப்ஸ். சரியா? யூஸ்வலுக்கு ஆப்போசிட்ஸ் தான் வேர்ப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேர்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ் இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்கணும். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ் இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ் இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்காது. ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு எஸ் இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்காது. யூஸ்வலுக்கு ஆப்போசிட் தான் வேர்ப். யூஸ்வலி நம்ம ஒரு வேர்டை சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா எஸ் இல்லைனா இஎஸ் இல்லைனா ஐஎஸ் ஆட் பண்ணுவோம். ஆனால் வேர்பை பொறுத்த வரைக்கும் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ் இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ் இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்காது. சரியா? இதில் வேர்ப்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிப்பாங்க. வேர்பையே 2 டைப்பாக பிரிப்பாங்க.
ஒன்று வந்து மெயின் வேர்ப் சொல்லுவாங்க, இன்னொன்று ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. சரியா, மெயின் வேர்ப் ஒன்று, ஹெல்பிங் வேர்ப் ஒன்று. ஓகே, மெயின் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஆக்ஷனை டினோட் பண்ணுறது. சரியா, வாக்கு, டாக்கு, ரன்னு, ஷவுட்டு, அதெல்லாமே வந்து மெயின் வேர்ப், ஆக்ஷனை குறிக்கிறதா என்னது மெயின் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஹெல்பிங் வேர்ப்னு ஒன்று சொன்னீங்கன்னா, ஹெல்பிங் வேர்ப்னு ஒன்று சொல்லி கரெக்டாக. ஹெல்பிங் வேர்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், டூ, டிட், டஸ், ஹேஸ், ஹேவ், ஹேட் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க இஸ், ஆர் இருக்கா, இதை ரெண்டுத்தையும் என்ன சொல்லலாம் ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம். சரியா, ஸோ இந்த வேர்பை, அதாவது மெயின் வேர்பாக இருக்கட்டும் இல்லை ஹெல்பிங் வேர்பாக இருக்கட்டும், ரெண்டுமே எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்டை பொறுத்து அது டிஃபர் ஆகணும் அப்படின்றது தான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே, கான்செப்ட் அதுதான். சரியா, ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, வியர் அண்ட் டியர் ஹேஸ் ஸ்லாஷ் ஹாவ் டு பி எக்ஸ்பெக்டட் இன் ரெண்டல் பிஸ்னஸ். ஓகே, ஸோ வியர் அண்ட் டியர் அப்படின்னா என்னது? வியர்னா போடுறது, டியர்னா கிழிக்கிறதா? கரெக்டா, கரெக்டு தான். ஆனால் வியர் அண்ட் டியர்னு ஒன்றா வரும்போது என்ன சொல்லுவோம்? வியர் அண்ட் டியர்னா ரெண்டுத்தையும் ஒன்றா, வியர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எதுனா அணிறது, கரெக்டாக, அதுதான் வியர்னு சொல்லுவோம். டியர்னு என்னது கிழிக்கிறது, அதை தான் டியர் சொல்லுவோம். சரியா, எல்லாம் அழுக கண்ணீரையும் டியர் தான் சொல்லுவோம், அது வேற. இது வந்து வியர் அண்ட் டியர்னா போடுறதும் கிழிக்கிறதுமா, அப்படியா? வியர் அண்ட் டியர்னு சேர்ந்து வந்தால் என்ன அர்த்தம்? தேய்மானம் சொல்லுவாங்கல்ல, தேய்மானம்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் என்னது வியர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 7 lakh ஒரு கார் இப்போ நீங்கள் இந்த டேட்டில் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 3 years கழிச்சு அதே காரை 7 lakh உங்களால் சேல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, வியர் அண்ட் டியருக்கு இவ்வளோ காசு கம் பண்ணி 4 lakh இல்லை 3 lakh தான் இந்த சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ அந்த காசு கம்மியாகுதுல்ல, எது கம்மியாகுது? வியர் அண்ட் டியர்னால தான் கம்மியாகுது. நீங்கள் யூஸ் பண்ணீங்கல்ல, யூஸ் பண்ணி அந்த தேய்மானத்தினால தான் என்னது காசு, அதாவது டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்கல்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க வியர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? ஸோ வியர் அண்ட் டியர் ஹேஸ் ஆர் ஸ்லாஷ் ஹாவ் டு பி எக்ஸ்பெக்டட் இன் ரெண்டல் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்வீங்க, வியர் அண்ட் டியர் ஹேஸ் வருமா இல்லை ஹேவ் வருமா? ஹேஸ்ன்றது சிங்குலர், ஹேவ்ன்றது ப்ளூரல். இங்கே எது போடுவீங்க? ஓகே, ஸோ இங்கே ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் 2 நவுன், வியர்ன்றது ஒரு நவுன், டியர்ன்றது ஒரு நவுன். சரியா, என்னதான் 2 நவுன் அண்டால கனெக்ட் ஆகிருந்தாலும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரே சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணும் போது, சரியா, என்னதான் வியர்ன்றது ஒரு நவுனாக இருக்கட்டும், டியர்ன்றது இன்னொரு நவுனாக இருக்கட்டும், அதை ரெண்டுத்தையும் அண்டால கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரே சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறப்போ, சரியா, ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரே சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறேன். வியர் அண்ட் டியர்ன்றதை நான் ஒரே சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறேன். சரியா, போடுறத கிளியறதுன்னு சொல்லி தனித்தனியாக கன்சிடர் பண்ணல, தேய்மானம் அப்படின்றத நான் சேர்ந்து கன்சிடர் பண்ணுறேன். சரியா, ஸோ சேர்ந்து கன்சிடர் பண்ணும் போது அதை ஃபாலோ பண்ணி வர வேர்பு சிங்குலராக தான் இருக்கணும். சரியா, ஸோ வியர் அண்ட் டியர் ஹேஸ் டு பி எக்ஸ்பெக்டட் தான் வரணும், ஹேவ் வராது. சரியா, போன சென்டென்ஸோட எக்ஸப்ஷனல் கேஸ் தான் அது. சரியா, போன சென்டென்ஸில் என்ன சொன்னோம், 2 நவுன் இருந்தாலே அது அண்டால கனெக்ட் பண்ணாலே ப்ளூரல் வேர்ப் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஆனால் இங்கேயும் 2 நவுன் தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், 2 நவுனையும் நம்ம சேர்த்து ஒரே சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஒரே சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணும்போது என்ன வரணும், சிங்குலர் தான் வரணும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, த செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் இஸ் ஸ்லாஷ் ஆர் கம்மிங் டுநைட். த செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் இஸ் ஸ்லாஷ் ஆர் கம்மிங் டுநைட். என்ன போடுவீங்க? இஸ் வருமா ஆர் வருமா? யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். த செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரி, செக்ரட்டரினா என்னது, செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறவங்க. ட்ரெஷரர் அப்படின்னா என்னதுன்னா அந்த ஃபண்ட் இருக்கும்ல, ஃபண்டெல்லாம் பாதுகாக்கிறவங்க. சரியா, ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஃபண்டோ இல்லை ஒரு காலேஜோட ஃபண்டோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஃபண்டு, ஏதோ ஒரு ஃபண்டை அவங்க மேனேஜ் பண்ணுறவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, ட்ரெஷரர்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த சென்டென்ஸில் இஸ் வரணுமா ஆர் வரணுமா? ஸோ இந்த சென்டென்ஸோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இஸ் தான் வரணும். சரியா, த செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர். ஓகேவா? ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 2 நவுன் அதே மாதிரி இருக்குது. சரியா, நவுன் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் நவுன்னே இருக்குது. சரியா, ஆனால் ஃபஸ்ட்டு நவுனுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நவுன் முன்னாடி மட்டும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. சரியா, 2 நவுன் இருக்குது, 2 நவுனையும் அந்த கனெக்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு நவுனுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் என்னவா இருக்கணும், சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும்.
சரியா? அது ஃபாலோ பண்ணி வர வேர்பு சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 நவுனு அண்டால தான் கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நவுனுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி வர நவுன் அதை ஃபாலோ பண்ணி வர வேர்பு சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். சரியா? அதுக்கு அடுத்த எக்ஸப்ஷனல் கேஸ் பாருங்கள். சரியா? எக்ஸப்ஷனல் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கு எக்ஸப்ஷனல் கேஸ் பாருங்கள். The secretary and the treasurer is /are coming tonight. இங்கே என்ன போடுவீங்க? is போடுவீங்களா ஆர் போடுவீங்களா? The secretary and the treasurer is /are coming tonight. இங்கே என்ன பண்ணுவோம்? இங்கே are coming tonightனு போடுவோம். மேம் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படி கேட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி தான். சரியா? ஓகேவா? அதே மாதிரி தான் 2 நவுன் இருக்குது. the secretary and the treasurerனு இருக்குது. சரியா? the secretary and the treasurerனு இருக்குது. அப்போது அதே மாதிரி தான் 2 நவுன் இருக்குது. 2 நவுனையும் நான் அண்டால கனெக்ட் பண்ணுறேன். சரியா? 2 நவுனையும் நான் அண்டால கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் போன சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 நவுனுக்கு முன்னாடியும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. 2 நவுனுக்கு முன்னாடியும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஈச் நவுன் ஹேஸ் an article. சரியா? ஈச் நவுன் ஹேஸ் an article. ஓகே. ஸோ ஒரு நவுன் கூடயும் ஆர்டிக்கல் இருக்கிறப்போ அதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் என்னவாக இருக்கணும்? ப்ளூரலாக தான் இருக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருந்து 2-3 நவுன் கண்டினியூஸாக அண்டுன்னு இருந்துச்சுன்னா அதை சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். சிங்குலர் வேர்ப் தான் வரணும். சரியா? இதே நிறைய நவுன் அண்டுன்னு சேர்ந்துருக்கா, நான் எல்லா நவுனுக்கு முன்னாடியும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா அதை ப்ளூரல் வேர்ப் தான் ஃபாலோ பண்ணணும். சரியா? ஆர்டிக்கல் 1 இருந்துச்சுன்னா சிங்குலர், ஆர்டிக்கல் நிறைய இருந்துச்சுன்னா ப்ளூரல், அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா the secretary and treasurer அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரே பர்சன் தான், அவங்க செக்ரட்டரியாகவும் வேலை செய்கிறாங்க, ட்ரெஷரராகவும் வேலை செய்கிறாங்க, ஒரே பர்சன். சரியா? இப்போ நான் the secretary and the treasurer அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்னா செக்ரட்டரின்றது ஒருத்தங்க, ட்ரெஷரர் அப்படின்றது இன்னொருத்தங்க. ஸோ 2 பேர், இங்கே ஒரே பேர் ஒரே ஆளுன்றதுனால இங்கே இஸ் போட்டிருக்கோம். இங்கே 2 பேர், த செக்ரட்டரி அண்ட் த ட்ரெஷரர், அப்படின்னா 2 பேர், அதனால என்ன போட்டிருக்கோம்? ஆறுன்னு போட்டிருக்கோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? முன்னாடி நான் போர்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்டென்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது நான் அழைச்சிக்கிறேன். டவுட்டாக இருக்குது அப்படின்னா வீடியோ ஒரு வாட்டி பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஆல்வேஸ் நோட் மெயின்டைன் பண்ணுங்கள். நோட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சரியா? இன்னும் கொஞ்சம் லாங்கர் டைமுக்கு, கம்பேரிட்டிவ்லி லாங்கருக்கு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரூல் பாருங்கள். த மதர் along with her children has/have come. என்ன எரருங்க? த மதர் along with her children has/have come. என்ன போடுவீங்க? has வருமா have வருமா? ஓகே. ஸோ ரூல் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இதே மாதிரி 2 நவுனை கனெக்ட் பண்ணுறேன். சரியா? 2 நவுனை கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் எப்படி அப்படின்னா ஃபாலோயிங் எதுனா ஒன்றத்தோட கம்பேர் பண்ணுறேன். என்னென்னா in addition to, in addition to, no less than, as well as, with, along with. இந்த மாதிரி நான் 2 நவுனை கனெக்ட் பண்ணுறேன். சரியா? 2 நவுனை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நவுன் in addition to noun, இல்லைனா நவுன் no less than noun, இல்லைனா நவுன் as well as noun, இல்லைனா நவுன் with noun, இல்லைனா நவுன் along with noun. இந்த மாதிரி எதுனா ஒரு ஆப்ஷனில், எதுனா ஒரு வழியில் நான் 2 நவுனை கனெக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேர்ப் வந்து எதை பொறுத்த வரைக்கும்னா verb always எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு நவுனை பொறுத்து தான் இருக்கும். சரியா? ஸோ 2 நவுனை இந்த ஃபாலோயிங் வேர்ட்ஸ்னால, இந்த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ்னால நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வர வேர்பை ஆல்வேஸ் எதை பொறுத்து இருக்குன்னா ஃபஸ்ட்டு நவுனை பொறுத்து தான் இருக்கும். சரியா?
இப்போ பாருங்க, the mother along with her children has / have come. ஸோ இந்த சென்டென்ஸில் எந்த ரெண்டு நவுனும் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த ரெண்டு நவுனும் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க. நவுன்னால என்னது? நேம். அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க பார்ப்போம். எந்த ரெண்டு நவுனும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்? மதர் அப்படின்ற ஒரு நவுனையும் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு நவுனையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? யூஸ்வலாக இந்த ரூல் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேவ்னு தான் போடுவாங்க. ஏன்னா சில்ட்ரன் இருக்கு, சில்ட்ரன்னா ப்ளூரல், அப்போ ப்ளூரல் வேர்ப் தான் வரணும் அப்படி சொல்லிட்டு டைரெக்டாக ஹேவ் போட்டிருப்பாங்க. சரியா? ஆனால் நம்ம ரூலில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் எதை பொறுத்து இருக்கணும்? சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நவுனை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் நவுன் தான் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ மதர் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் நவுன். சரியா? அந்த நவுனை பொறுத்து தான் வேர்ப் இருக்கணும். ஓகே, ஸோ மதர்ன்றது சிங்குலரா ப்ளூரலா? மதர் அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? ஓகே, ஸோ மதர் அப்படின்றது ஆப்வியஸ்லி என்னது? சிங்குலர். அப்போ வேர்ப் என்ன வரணும்? சிங்குலர் தான் வரணும். ஸோ இந்த ஹேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மதர்ன்றது சிங்குலர், அந்த ஃபர்ஸ்ட் நவுனை பொறுத்து தான் நம்ம வேர்ப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நவுன் மதர் சிங்குலர், அதனால வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். பாஸ் பண்ணி ரூல் எழுதி வச்சுக்கோங்க. Okay. Not only Dr. Sneha but also her sons / are very hardworking. Okay, Dr. Sneha மட்டும் இல்லை, அவங்களோட சன்ஸும் என்னது? ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன எரர்? ஸோ இஸ் போடுவீங்களா இல்லை ஆர் போடுவீங்களா? சொல்லுங்கள் பாப்போம். ஸோ அடுத்த ரூல் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா எய்தர் நவுன் ஆர் நவுன், இல்லை அப்படின்னா நெய்தர் நவுன் நார் நவுன், இல்லை அப்படின்னா நாட் ஒன்லி நவுன் பட் ஆல்சோ நவுன். இந்த மாதிரி மூணு விதத்தில், இந்த மூணில் எதுனா ஒரு விதத்தில் நான் ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 டைப்ஸில் எதுனா ஒரு வேலை, இந்த 3 வேஸில் எதுனா ஒரு வேலை நான் வந்து ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் ஆல்வேஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா கடைசியாக வர நவுனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். சரியா? கடைசியாக வர நவுனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸில் இந்த மூணுத்தில் நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்றத யூஸ் பண்ணி ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். எந்த ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஸ்னேஹா, டாக்டர் ஸ்னேஹான்றது ஒரு நவுன், அதுக்கப்புறம் சன்ஸ், ஹர் சன்ஸ்ன்றது செகண்ட் நவுன். சரியா? ஓகே, ஸோ இப்போ வேர்பு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செகண்ட் நவுனை பொறுத்து தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ செகண்ட் நவுன் நீங்கள் சிங்குலரா ப்ளூரலா? சன்ஸ்ன்றது ப்ளூரல், அப்போ என்ன வரணும்? வேர்ப் என்ன வரணும்? ஆர் வரணும். சரியா? ஸோ நாட் ஓன்லி டாக்டர் ஸ்னேஹா பட் ஆல்சோ அவர் சன்ஸ் இஸ்/ஆர்ல என்ன ஆன்சர்? ஆர் தான் வரணும். ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எவ்ரிபடி அமௌங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பிளேயிங் கிரிக்கெட். எவ்ரிபடி அமௌங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, ஸோ இதில் எங்கே எரர் இருக்குது? இந்த சென்டென்ஸில் எரர் எங்கே இருக்குது? ஓகே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிபடி, சரியா? எவ்ரிபடி, சம்படி, அந்த மாதிரி வேர்ப்ஸ் கூட, அந்த மாதிரி வேர்ட்ஸ் கூடலாம் எப்பயுமே வேர்ப் வந்து சிங்குலராக தான் இருக்கணும். எவ்ரிபடி, சம்படி, எனிபடி, அது நான் எழுதி போடுறேன். சரி, அது நான் எழுதி போடுறேன். ஸோ எவ்ரிபடி அப்படின்னா எல்லாருமே அப்படின்னு அர்த்தக்கூடாது. ஈச் அண்ட் ஒவ்வொருத்தவங்களுமே அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒவ்வொருத்தவங்களுமே அர்த்தம். ஸோ எவ்ரிபடி அப்படின்றது ப்ளூரலாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. எவ்ரிபடி வந்தாலே சிங்குலர் தான் வரணும். சரியா?
ஓகே. ஸோ எவ்ரிபடி அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லைக்குன்றது என்னது? இங்கே லைக்குன்றது தான் வேர்ப். சரியா? லைக்குன்றது தான் மெயின் வேர்பு. ஓகே. ஸோ லைக் பிளேயிங் கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடுறதா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிக்குன்றது தான் மெயின் வேர்பு. ஓகேவா? சரி. ஸோ எவ்ரிபடின்றது சிங்குலர் சொல்லிட்டேன். அப்போ சிங்குலர் வேர்ப் தானே வரணும். சிங்குலர் வேர்ப்னா என்ன இருக்கணும்னு சொன்னேன்? எஸ், இஎஸ் இல்லைனா ஐஎஸ் இருக்கணும்னு சொன்னேன்னா கரெக்டாக? சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் கண்டிப்பாக எஸ், இஎஸ் இல்லைனா ஐஎஸ் இருக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே லைக்குக்கு பதிலாக என்ன வரணும்? அப்போது லைக்ஸ்ன்னு வரணும். எவ்ரிபடி அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட். சரியா? அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸுன்றது சப்ஜெக்ட் கிடையாது. அது சப்ஜெக்டோட ஒரு கண்டினியூவேஷன் தான். ஆனால் மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி மட்டும்தான். சரியா? ஸோ ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி, ஓகே, எவ்ரிபடி, சம்படி, எனிபடி, நோபடி, ஓகே, எவ்ரி ஒன், சம் ஒன், நோ ஒன், எனி ஒன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூடலாம் எப்பயுமே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எப்பயுமே சிங்குலர் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சம் மில்க் வேர் ஸ்பில்ட் ஆன் த ஃப்ளோர். என்ன எரர்? சம் மில்க் வேர் ஸ்பில்ட் ஆன் த ஃப்ளோர். என்ன எரர்? ஓகே. ஸோ மில்க்ன்றது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? மில்க்ன்றது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். மில்க்ன்றது அன்கவுண்டபிள். கரெக்டாக? கவுண்ட் பண்ண முடியாது, மெஷர் தான் பண்ண முடியும். ஸோ மில்க்ன்றது அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் நவுன் கூட நம்ம எப்பயுமே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அன்கவுண்டபிள் கூட நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வேர்ன்றது ப்ளூரல். அப்போது சிங்குலர் என்னது? வாஸ்ன்றது தான் சிங்குலர். சரியா? ஸோ சம் மில்க் வாஸ் ஸ்பில்ட் ஆன் த ஃப்ளோர். சம் மில்க் வாஸ் some milk was spilled on the floor தான் வரணும். வேர் வரக்கூடாது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். a number of girls is / are going to the trip. ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன எரர்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ் வரணுமா ஆர் வரணுமா? a number of girls is / are going to the trip. என்ன போடுவீங்க? இஸ் போடுவீங்களா ஆர் போடுவீங்களா? a number of girls. ஓகே. ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. a number of வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். a number of வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி வர நவுன் ப்ளூரலாக இருக்கணும். அதே மாதிரி வேர்பும் ப்ளூரலாக இருக்கணும். ஓகேவா? a number of girls is / are going to the trip அப்படின்னா அங்கே நவுனும் ப்ளூரலாக தான் இருக்கணும், வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும். இப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நவுன். ஸோ கேர்ள்ஸுன்றது ப்ளூரல் தானே, அப்போது இது ப்ளூரல். கரெக்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வேர்பும் ப்ளூரலாக இருக்கணுமா? அப்போ இஸ் ஆரில் இது ப்ளூரல், ஆர் தான் ப்ளூரல். கரெக்டாக? ஸோ என்ன வரணும்? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் கோயிங் டு த ட்ரிப்னு தான் வரணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கோயிங் டு த ட்ரிப் is / are increasing day by day. டெய்லிக்கும் அது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரியா? அப்போ இதோட ரூல் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். த நம்பர் ஆஃப். சரியா? a நம்பர் ஆஃப்க்கும் ரூல் இருக்கு, த நம்பர் ஆஃப்க்கும் ரூல் இருக்கு. சரியா? த நம்பர் ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நவுன் ப்ளூரலாக இருக்கணும், ஆனால் வேர்பு சிங்குலராக இருக்கணும். ஓகே. noun plural but verb singular. கரெக்டா? ஸோ என்ன வரணும்? the number of girls going to the trip is வரணுமா ஆர் வரணுமா? ஓகே. ஃபஸ்ட்டு noun plural, அப்போ கேர்ள்ஸ்ன்றது plural கரெக்டாக. அடுத்தது verb singular, அப்போ isன்றது கரெக்டு. சரியா? ஸோ the number of girls going to the trip is increasing day by day. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். many a student is / are appearing for the examination today. many a student is / are appearing for the examination today. இதுக்கு என்ன ரூல் சொல்லுங்க பாப்போம். இல்லை ஆன்சர் ஆச்சு பண்ணுங்க பாப்போம். ஓகே. சொல்லுங்க பாப்போம். many a student is / are appearing for the examination today. ஸோ என்ன போடுவீங்க? ஓகே. ஸோ என்ன போடணும் அப்படின்னா அடுத்த ரூல் சொல்கிறேன். many a அப்படி வந்துச்சு அப்படின்னா நவுன் அண்ட் வேர்ப் ரெண்டுமே எதாக இருக்கணும்னா சிங்குலராக தான் இருக்கணும். ஓகே. மெனி அ வந்தாலே என்னது? ரெண்டுமே சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுவீங்க? மெனி அ ஸ்டூடெண்ட்ன்றது சிங்குலர் தானே, அப்போ இது
கரெக்ட். அப்போ வேர்புன்னு வரணும், சிங்குலராக இருக்கணும். அப்போ இஸ் தான் வரணும். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்கள், மோர் தேன் ஒன் சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்கல்ட்டி ஹேஸ்/ஹேவ் டேக்கன் த இன்டர்வியூ. என்ன போடுவீங்க? என்ன போடுவீங்க? ஓகே. ஸோ இதோட ரூலும் இதே தான். மெனி ஏர்க்கு என்ன ரூலோ அதே ரூல் தான். என்னன்னா மோர் தேன் ஒன். சரியா? மோர் தேன் ஒன்னுக்கும் மெனிக்கும் சேம் தான். என்னென்னா நவுன் வேர்ப் ரெண்டுமே சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ மோர் தேன் ஒன் சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்கல்ட்டி அப்படின்றது சிங்குலர் கரெக்டு. அடுத்தது ஹேஸ் தான் வரணும், அதுவும் சிங்குலர் கரெக்டு. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி மேன் அண்ட் எவ்ரி விமன் is/are expected to be present today. Every man and every woman is/are expected to be present today. சரியா? இதில் என்ன பண்ணுவீங்க? இதுலேயே 3 டைப் இருக்குது. சரியா? இதுலேயே 3 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா எவ்ரி அண்ட் எவ்ரின்னு சொல்லலாம். ஓகே. ஈச் அண்ட் ஈச் சொல்லலாம். இல்லை ஈச் அண்ட் எவ்ரின்னு சொல்லலாம். ஓகே. இது எல்லாத்துக்கும் என்னென்னா சிங்குலர் வேர்ப் மட்டும்தான் வரணும். ஓகே. ஸோ எவ்ரி அண்ட் எவ்ரின்னு சொல்லலாம், ஈச் அண்ட் ஈச் சொல்லலாம், இல்லை ஈச் அண்ட் எவ்ரின்னு சொல்லலாம். எதை சொன்னாலும் சரி வேர்ப் எப்பயுமே சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ என்ன வரணும்? இங்கே இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ப்ரெசன்ட் டுடே. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஒன், மிஸ்டர் மோகன். இது பாருங்கள், இது ஸ்லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். மிஸ்டர் மோகன், மை ஃப்ரெண்ட் அண்ட் த பிரின்சிபால் is/are known for his kindness. என்ன வரணும் இங்கே? இங்கே 3 நவுன் இருக்குது, பார்த்துக்கோங்க. மோகன்ன்றது ஒரு நவுனு, ஃப்ரெண்டுன்றது இன்னொரு நவுனு, பிரின்சிபல்ன்றது இன்னொரு நவுன். கரெக்டாக? பிரின்சிபால்ன்றது இன்னொரு நவுன். ஸோ 3 நவுன் இருக்குது. அப்போ இங்கே இஸ் போடுவீங்களா ஆர் போடுவீங்களா? இந்த 3மே யாரை மென்ஷன் பண்ணுது? ஒரே ஆள் தான் மென்ஷன் பண்ணுது. யாரை? மோகனை மட்டும்தான் சொல்லுது. சரியா? மோகன் தான், அவர் தான் இவரோட ஃப்ரெண்டும், அவர் தான் பிரின்சிபலும் கூட. சரியா? ஸோ மோகனை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஆளை தான் சொல்கிறோம். அதனால இங்கே இஸ் தான் வரணும், ஆர் வரக்கூடாது. சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இஸ் தான் வரணும், ஆர் வரக்கூடாது. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக, இன்னும் கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேசஸ் நிறையா இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் எப்போயாச்சும் ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்ப்போம். சரியா? ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இந்த கிளாஸ் இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின்ஸ்க்கு டைரெக்டாக போயிடலாம். சரியா? ஓகே. ஸோ டைரெக்டாக கொஷின்ஸ் போயிடலாம். பார்த்துக்கோங்க. neither the students nor the teacher are excited to go to the excursion. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம முன்னாடி ரூல்ஸ் ஒன்றும் பார்த்தோமா? என்னது? either or neither nor not only but also. இந்த மாதிரி 2 நவுனை, இந்த மாதிரி இது வச்சுட்டு 2 நவுனை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ப் ஆல்வேஸ் எதை பொறுத்து இருக்கணும்? செகண்ட் நவுனை பொறுத்து இருக்கணும்னு சொன்னோமா? கரெக்டாக? ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நவுன், டீச்சர் அப்படின்றது செகண்ட் நவுன். ஸோ டீச்சர் செகண்ட் நவுன் சிங்குலராக ப்ளூரலா? சிங்குலர். அப்போ ஆப்வியஸ்லி அதை ஃபாலோ பண்ணி வர வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். அப்போ என்ன வரணும்? neither the students nor the teacher is excited னு வரணும். are excited கிடையாது, is excited because second noun teacher singular. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், more than one ship were sunk in the sea. more than one ship were sunk in the sea. சரியா? ஸோ more than one வந்தாலும் என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? சிங்குலர் நவுன் சிங்குலர் வேர்ப்னு வரணும். சரியா? ஸோ more than one shipன்றது கரெக்டு. இப்போ வேர் சங்க்னு சொல்லலாமா? சிங்க் இருக்குல்ல, அதோட இன்னொரு ஃபார்ம் தான் சங்க். சரியா? மூழ்கி போகிறது தான் இது சங்க்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ என்ன வரணும்? வேர் சங்க்னு சொல்லலாமா? மோர் தேன் ஒன் வந்தால் ப்ளூரல் வேர்பு தான் சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வாஸ் சங்க் தான் வரணும். சரியா? அடுத்தது, ராம் அண்ட் லக்ஷ்மண் இஸ் பிரதர்ஸ். கரெக்டாக தப்பா? ராம் அண்ட் லக்ஷ்மண் ஆர் பிரதர்ஸ் தான் வரணும், இஸ் பிரதர்ஸ் கிடையாது. பிகாஸ் 2 நவுனை அண்டால கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வர வேர்பு ப்ளூரலாக தான் இருக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், a plenty of sugar was bought. ஓகே. a plenty of sugar. சுகர்ன்றது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? சுகர்ன்றது ஆப்வியஸ்லி அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் கூட ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இங்கே வாஸ்ன்றது சிங்குலர் தானே. அப்போ இந்த சென்டென்ஸ் நோ எரர். சரியா? நோ எரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், I no less than you are to be blamed. I no less than you are to be blamed. ஓகேவா? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுவீங்க?
நோ லெஸ் தேன் யூ அப்படின்றத வச்சு நோ லெஸ் தேன் வச்சு நான் ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஐன்றதையும் யூன்றதையும் நோ லெஸ் தேன் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போது வேர்ப் இங்கே எதை பொறுத்து இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நவுனை பொறுத்து தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இன் அடிஷன் டு, ஆஸ் வெல் அஸ், வித், அலாங் வித், நோ லெஸ் தேன், இது எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நவுனை பொறுத்து தான் வேர்ப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நவுன் ஐ. கரெக்டாக? ஸோ ஐ கூட ஆல்வேஸ் ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ ஆம்னு தான் சொல்லுவோம். ஐ இஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஐ ஆர்னு சொல்ல மாட்டோம், ஐ ஆம்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன வரணும்? ஐ நோ லெஸ் தேன் யூ ஆம் டு பி பிளேம்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓ மேலே எவ்வளோ பழி சுமத்தப்படுறதோ அதே அளவுக்கு தான் நானும். சரியா? நான் ஒன்றும் கம்மி கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவல்லி டு பி பிளேம்டுன்னு அர்த்தம். சரியா? வி ஆர் போத் ஈக்குவலி டு பி பிளேம்டுன்னு அர்த்தம். அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஐ நோ லெஸ் தேன் யூ ஆம் டு பி பிளேம்டு வரணும். இங்கே ஆர் வரக்கூடாது, ஆம் வரணும், ஏஎம் ஆம் வரணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மெனி அ ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்மார்ட். ஓகே, ஸோ மெனி வந்துச்சுன்னா என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? மோர் தென் ஒனுக்கு சொன்னால் அதே ரூலாக என்னது? சிங்குலர் நவுன், சிங்குலர் வேர்ப். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ன்றது சிங்குலர், அப்போ வேர்பும் ஆர் வரக்கூடாது, இஸ் வரணும். சரியா? ஓகே, ஸோ மெனி அ ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்மார்ட்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The director and actor have arrived. The director and the actor have arrived. Okay, இந்த சென்டென்ஸ்ல என்ன பிரச்சனை? ரெண்டு நவுன் இருக்குது, ரெண்டு நவுனையும் அந்தெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டு. ஆனால் ஆர்டிக்கல் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது. அப்போ வேர்ப் என்னவாக இருக்கணும்? சிங்குலராக தான் இருக்கணும். சரியா? ஒரே பர்சன், அவர் டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டிங்கும் பண்ணுவார். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன வரணும்? த டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஹேஸ் அரைவ்டுன்னு வரணும். ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ் வரணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். எவ்ரி பாய் அண்ட் எவ்ரி கேர்ள் வேர் அப்ரிஷியேட்டட் ஃபார் their effort. ஓகேவா? எவ்ரி பாய் அண்ட் எவ்ரி கேர்ள் வேர் அப்ரிஷியேட்டட் ஃபார் தி எஃபர்ட். லாஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம்? ஈச் அண்ட் எவ்ரி, ஈச் அண்ட் ஈச், எவ்ரி அண்ட் எவ்ரி பார்த்தோமா? கரெக்டாக? ஸோ எவ்ரி பாய் அண்ட் எவ்ரி கேர்ள் வந்தாச்சுன்னா சிங்குலர் தான் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லணுமா? சொன்னேன்னா. ஸோ இங்கே வேர் வரக்கூடாது, வாஸ் வரணும். எவ்ரி பாய் அண்ட் எவ்ரி கேர்ள் வாஸ் அப்ரிஷியேட்டட் தான் வரணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த கிங் அண்ட் த பிரின்ஸ் வாஸ் ப்ரெசன்ட் அட் த கோர்ட். த கிங் அண்ட் த பிரின்ஸ் வாஸ் ப்ரெசன்ட் அட் த கோர்ட். ஓகே, ஸோ இங்கே கிங்ன்றது ஒரு நவுன், பிரின்ஸ்ன்றது இன்னொரு நவுன். ரெண்டுத்தையும் நான் இதெல்லாம் ஆட் பண்ண லிங்க் பண்ணியிருக்கேன், அண்டெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெண்டுத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது? ரெண்டு நவுனுக்கு முன்னாடியும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. கரெக்டாக? ஒரே ஒரு ஆர்டிக்கல் காமனாக ஃபஸ்ட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா சிங்குலர். ஈச் நவுனுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலும் இருந்துச்சுன்னா என்னது? அப்போது ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். சரியா? ஸோ த கிங் அண்ட் த பிரின்ஸ் வேர் ப்ரெசன்ட்னு வரணும். வாஸ் ப்ரெசன்ட் இல்லை, வேர் ப்ரெசன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ப்ரெசன்ட் தேர். அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ப்ரெசன்ட் தேர். ஸோ என்ன வரணும்? அ நம்பர் ஆஃப்னாலே என்னது? plural noun, singular verb. A large number of students under the plural noun, correct? அப்போ were present வரக்கூடாது, என்ன வரணும்? singular verb தானே, அப்போ was present வரணும். சரியா? So subject verb agreement முடிச்சாச்சு. next class பார்ப்போம். Thank you.